ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். லக்ஷ்மி பாரதிக்கு கால் பண்ணுறாங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா, தயவு செஞ்சு ஹேமாவை ஸ்கூலுக்கு அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் ஹேமாவும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுப்பா, அவள் இல்லாமல் என்னால் ஸ்கூலுக்கு போக பிடிக்கலை, படிக்க பிடிக்கலை, தயவு செஞ்சு அவளை ஸ்கூலுக்கு அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் என்னோட அப்பான்னு நான் ஹேமாட்ட சொல்லிடுவேன் அப்படின்றதுக்காக தானே நீங்கள் ஹேமாவை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. இப்போ கூட நான் வீட்டில் ஹேமாட்டா அதை பற்றி சொல்லவே இல்லையேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. எந்த காரணத்துக்காகவும் எப்போவும் ஹேமாட்டை நீங்கள் தான் என்னோட அப்பான்ற உண்மையை நான் சொல்லவே மாட்டேன்ப்பா, இது ப்ராமிஸ்ப்பா, உங்கள் மேலே, என் மேலே, அம்மா மேலே ப்ராமிஸ்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. பாரதி சொல்கிறாரு, ஹேமாவை நான் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்கிறதுக்கான காரணமே வேறு, நீ சொல்கிற காரணம் கிடையாது அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. எந்த காரணமாகவும் இருக்கட்டும்ப்பா, தயவு செஞ்சு ஹேமாவை நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புங்கப்பா அப்படின்னு கெஞ்சுறாங்க லக்ஷ்மி. எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் உடனே அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. கண்ணம்மா பாரதியோட ரூமுக்கு வராங்க. நாளைக்கான ஷெட்யூல் கொண்டு வந்திருக்கேன் சார், இதை நீங்கள் அப்ரூவ் பண்ணி மெயில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. செய்கிறது உனக்கே அசிங்கமாக தெரியலை அப்படின்னு பாரதி கேட்குறாரு. நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க டாக்டர், எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. லக்ஷ்மி இப்போ ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினா, ஹேமாவை ஸ்கூலுக்கு அனுப்புங்க, நீங்கள் தான் அப்பான்ற உண்மையை நான் ஹேமாட்ட சொல்ல மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு என்கிட்டயே சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கும் ஏதாவது பிரச்சனைனா நம்ம தானே பேசணும், எதுக்காக சின்ன குழந்தைய தூண்டி விட்டு பேசுகிறேன், உனக்குலாம் அசிங்கமாக இல்லை அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. லக்ஷ்மிகிட்ட நான் எதுவும் சொல்லி கொடுத்தா அவள் பேசலை, அவளுக்கே மனசுக்கு கஷ்டமாக இருந்த உடனே தான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியவங்க பிரச்சனையில் சின்ன குழந்தைகளை எதுக்காக கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க கண்ணம்மா. லக்ஷ்மி என்றைக்குமே நீங்கள் தான் அப்பா அப்படின்ற உண்மையை ஹேமாட்ட சொல்லவே மாட்டா, இதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. லக்ஷ்மி அன்னைக்கு ஸ்கூலில் வச்சு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எனக்கு அப்பாவாக இருங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி என்னென்னா வார்த்தைக்கு வார்த்தை அப்பான்னு கூப்பிட்டுருக்குறா அப்படின்னு கோபப்படுறாரு. உங்கள் வார்த்தையெல்லாம் நம்பி நான் ஹேமா கூட பழக விட்டேன்னா கண்டிப்பாக அவள் உண்மையை சொல்லிடுவா அப்படின்னு சொல்கிறாரு. பாரதி சொல்கிறாரு, நான் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறேன், ஹேமாவை நான் ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் சொல்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அதுக்கப்புறமா உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்ததான் வெண்பா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஷர்மிளா வெண்பாட்ட சொல்கிறாங்க, ஈவினிங் என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு என்ன நீ இன்னும் கிளம்பாமல் இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. பிஸியான பியூட்டி பார்லரில் உனக்காக நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருக்கிறேன், நீ உடனே கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்பா சொல்கிறாங்க, ஏன் என்கேஜ்மெண்ட்டுனா அலங்காரம் பண்ணிட்டு தான் வந்து உட்காரணுமா, இப்படியே வந்து உட்காரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஷர்மிளா சொல்கிறாங்க, ஒழுங்காக உன் ஆட்டிடியூடெல்லாம் ஓரம் கட்டிட்டு பியூட்டி பார்லருக்கு கிளம்புற வழியை பாரு அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சௌந்தர்யா அங்கே வராங்க. என்ன ஷர்மிளா, கல்யாண பொண்ணை இப்படி மிரட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. பிரைடல் மேக்கப்புக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன், பியூட்டி பார்லருக்கு கிளம்புன்னு சொன்னால் நான் இப்படி தான் வருவேன்னு என்கிட்ட அடம் பண்ணிட்டுருக்குறா அப்படின்னு ஷர்மிளா கோபப்படுறாங்க. சௌந்தர்யா சொல்கிறாங்க, இந்த சாதாரண பிரச்சனைக்கு எதுக்காக நீங்கள் வெண்பாவை திட்டிகிட்டு இருக்கிறீங்க, சிட்டிலேயே பெரிய பியூட்டி பார்லரில் இருந்து மேக்கப் போடுறதுக்கு நான் ஆளை இங்கேயே வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனையை இவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஷர்மிளா சந்தோஷப்படுறாங்க. சௌந்தர்யா சொல்கிறாங்க, வெண்பா என்னோட பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சௌந்தர்யா ஷர்மிளாட்ட சொல்கிறாங்க, ஹோட்டலுக்கு வாங்க, அங்கே ஏகப்பட்ட வேலை இருக்குது அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. சாந்தி வெண்பாட்ட சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா, இப்போதைக்கு இந்த நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் நடக்கட்டுமா, இதனை கல்யாணமாக நடக்க போது, எத்தனையோ கல்யாணம் நிச்சயதார்த்தத்தோடு நின்று போயிருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனையும் பண்ணாமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்கம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அடுத்ததான் வேணு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு டாக்டரை பார்க்குறதுக்காக. டாக்டர் வேணுட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆரம்பத்தில் வந்திருந்தீங்கன்னா இதை குணப்படுத்தி இருக்கலாம், ஆனால் இப்போ ரொம்ப பரவிருச்சு, நீங்கள் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு வேணு கேட்குறாரு. வருஷம்லாம் சொல்ல முடியாது, இன்னும் ஃபியூ மந்த்ஸ் தான் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. வேணு டாக்டர்கிட்ட சொல்கிறாரு, என்னோட இந்த நோயை பற்றி என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிய வேணாம் சார் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்னை ட்ரஸ்ட் பண்ணுங்கள் சார், நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு டாக்டர். ரோஹித் இப்போ அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. இன்றைக்கி ஈவினிங் என்கேஜ்மெண்ட்டுடா அப்படின்னு சொல்கிறாரு. நான் உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் என்னெல்லாம் கூப்பிட மாட்டேயாடா அப்படின்னு கேட்குறாரு அவர். நிச்சயதார்த்தம் தானே, நான் கல்யாணத்துக்கு உன்னை கண்டிப்பாக இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு ரோஹித் சொல்கிறாரு. அம்மாட்ட இதை பற்றி சொன்னையா அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு கேட்குறாரு. அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஒரே பையனோட ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுண்டா அப்படின்னு சொல்கிறாரு ரோஹித். கல்யாணம் பண்ணி மாலையும் கழுத்தோடு போய் நின்னா என்னோட அம்மா என்ன வேணா நான் சொல்ல போகுது அப்படின்னு ரோஹித் சொல்கிறாரு. நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு சொல்லிடுறாரு. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஷர்மிளா அங்கே வந்துடுறாங்க. ரோஹித் உடனே பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசுகிற மாதிரி சமாளிக்கிறாரு. என்ன பிரச்சனை மாப்பிள்ள அப்படின்னு கேட்குறாங்க ஷர்மிளா.
ஒன்றும் இல்லை, நான் சென்ட்ரல் மினிஸ்டரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே போர்ட் மெம்பர்லேருந்து என்னை அப்பா நீக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அது தெரியாமல் எல்லாருமே ப்ராஜெக்ட் சம்மந்தமாக எனக்கு கால் பண்ணி கேட்டுட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கவலைப்படாதீங்க மாப்பிள்ள அப்படின்னு ஷர்மிளா சொல்கிறாங்க. ஈவினிங் என்கேஜ்மெண்ட்டை வச்சுட்டு இன்னும் கிளம்பாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. 5 minutes அத்தான் நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ரோஹித். அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.